நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு. நீ ஏன் பயத்துல விழுந்துட்டியா இல்ல யாராவது உன்னை தள்ளி விட்டாங்களா? என்ன தள்ளி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு பைரவி. சிவா, சிந்து மலையில இருந்து கீழே விழும்போது நீயும் அங்கதானே இருந்த. சிந்து சொல்ற மாதிரி யாராவது அவங்கள பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்களா? அங்க யாருமே இல்ல ஆரம்பம். சிந்து மட்டும்தான் இருந்தா. என்னப்பா சொல்ற? யாருமே இல்லனா அப்ப சிந்துவை யார் தள்ளி விட்டுருப்பா? எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. வேற யாராவது அங்க இருந்தாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல பெரியமா. சம்டைம்ஸ் அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தா யாரோ தள்ளி விட்ட மாதிரி ஒரு இல்லூஷன் இருக்கும். அது விஷயமா நான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசியிருக்கேன். அவங்களும் சிந்து கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் டாக்டர் வந்து சிந்துவை செக் பண்ணாங்கன்னா சிந்து சொல்றது உண்மையா இல்ல கீழே விழுந்த அதிர்ச்சியில சிந்து அப்படி சொல்றாளான்னு தெரிஞ்சிடும். சரிப்பா, அந்த டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுப்பா. சிந்து மலையில இருந்து விழுந்துட்டான்னு சொன்னாங்க. நான் கூட அவ செத்து தொலைஞ்சிட்டான்னு ஆசையோட ஓடி வந்தா இங்க அவ குத்துக்கல்ல மாதிரில இருக்கா.